ஹாய் மக்களே, சென்னையிலேருந்து நான் உங்கள் விந்தியா. இந்த லாங் வீடியோ எதை பற்றி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நம்ம புதுசாக வந்து மார்ச் 1 கிளாஸ் வந்து ஸ்டார்ட் பண்ண போகிறோம். பேசிக் அண்ட் அட்வான்ஸ்டு பிரேஸ்லெட் மேக்கிங் கிளாஸ். அந்த கிளாஸை பற்றி நிறைய டவுட்ஸ் வந்து நிறைய பேருக்கு வந்து இருக்குது. ஸோ அதை எல்லாத்தையுமே வந்து கிளாரிஃபை பண்ணுற மாதிரியான ஒரு வீடியோவாக இந்த வீடியோ வந்து இருக்கும். ஸோ கிளாஸில் ஜாயின் பண்ண இன்ட்ரெஸ்டடாக நீங்கள் இருக்கீங்க அப்படின்னா மறக்காமல் இந்த வீடியோ வந்து செக் பண்ணி பார்த்துக்கோங்க. உங்களுக்கு தேவையான டீட்டெயில்ஸ் எல்லாமே இந்த வீடியோவில் தான் நான் சொல்லியிருப்பேன். ஃபர்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா பேசிக் கிளாஸில் என்னென்ன சொல்லலாம், இது யாருக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு. நம்ம எல்லாருமே வந்து நார்மலாக வீடியோஸ் வந்து பார்த்து கற்றுக்கிட்டு ப்ரேஸ்லெட் வந்து செஞ்சு சேல் பண்ணுறவங்களா இருக்கலாம். ஆனால் எனக்கு இன்னும் ப்ராப்பரான வேலை இதை பற்றி தெரிஞ்சுக்கிட்டு இந்த பிஸ்னஸை நான் பண்ணணுன்னு ஆசைப்பட்றேன் அப்படின்றவங்க நம்மளோட பேசிக் கிளாஸ்லேருந்து நீங்கள் ஸ்டார்ட் பண்ணலாம். பேசிக் கிளாஸில் நீங்கள் என்ன எங்களுக்கு சொல்லிக் கொடுக்க போகிறீங்க பார்த்திங்கன்னா, ஃபர்ஸ்ட் நம்ம டிஃப்ரெண்ட் சைஸ், அதாவது ஹேண்ட் சைஸாக இருக்கட்டும், பீட் சைஸாக இருக்கட்டும், எப்படி மெஷர்மெண்ட்ஸ் நம்ம கவர் பண்ண போகிறோம். அண்ட் வந்து பார்த்திங்கன்னா எண்டு நாட், நிறைய டைப்ஸில் எண்ட் நாட் இருக்குது. ஆனால் ஈஸியான மெத்தட்னு ஒன்று இருக்குது இல்லையா, அந்த மெத்தட் தான் நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன். ஸோ எல்லாராலுமே, அதாவது ஒரு சின்ன பசங்களாக இருந்தாலுமே இந்த எண்ட் நாட்டை ஈஸியாக கற்றுக்க முடியும் அண்ட் ஸ்ட்ராங்காக போட முடியும். ஸோ அந்த மாதிரியான டைப்பில் இருக்கிற எண்ட் நாட்டை நான் உங்களுக்கு சொல்லிக் கொடுக்க போகிறேன். டூல்ஸு, என்னென்ன மெட்டீரியல்ஸ் இருக்குது, நம்ம இந்த பிரேஸ்லெட் மேக்கிங்லேருந்து ஜுவல்லரி மேக்கிங் வரைக்கும் யூஸ் பண்ணுற மெட்டீரியல்ஸ் மோஸ்ட் சேமாக இருக்கும். ஸோ இதை நீங்கள் கற்றுக்கிட்டிங்கன்னா ஜுவல்லரி மேக்கிங் பண்ணுறவங்களுக்கு அது இன்னும் கொஞ்சம் ஈஸியாகவும் இருக்கும். ஸோ அதை எப்படி யூஸ் பண்ணணும், ப்ராப்பராக எப்படி ஓப்பன் க்ளோஸ் பண்ணுறது அப்படின்றது தெரியாது. ஸோ இந்த மாதிரி நுணுக்கமான விஷயங்கள் எல்லாத்தையுமே நம்ம அதில் சொல்லிக் கொடுக்க போகிறோம். அண்ட் சார்ம்ஸ் வந்து அதில் எப்படி அட்டாச் பண்ணுறது, இது எல்லாத்தையுமே கவர் பண்ணி தான் நம்மளோட பேசிக் கிளாஸில் கொடுக்க போகிறோம். அண்ட் இதோட ஃபீஸ் வந்து பார்த்திங்கன்னா 200 ருப்பீஸு நீங்கள் வந்து பே பண்ணி இந்த கிளாஸ் ஜாயின் பண்ணிக்கிற மாதிரி இருக்கும். இதுக்கு உங்களுக்கு ஃப்ரீ மெட்டீரியல்ஸ் வந்து நானே கொடுத்துருவேன். அந்த மெட்டீரியல்ஸே உங்களுக்கு போதுமானதாக இருக்கும் நீங்கள் கற்றுக்கிறதுக்கு. ஸோ நெக்ஸ்ட் நம்ம அட்வான்ஸ்டு கிளாஸ் பற்றி பார்க்கலாம். அட்வான்ஸ்டு கிளாஸில் வந்து பார்த்திங்கன்னா இந்த பேசிக் எல்லாம் தெரிஞ்சவங்க தான் மோஸ்ட்லி இந்த அட்வான்ஸ் கிளாஸில் இருப்பீங்க. ஸோ அப்பயுமே கூட ஒரு சின்ன சின்ன விஷயத்தையுமே நான் யூஸ் பண்ணும்போது உங்களுக்கு சொல்லி கொடுத்து தான் அந்த பிரேஸ்லெட்டை மேக் பண்ணுவேன். பீட் எடுத்தேன், சார்ம்ஸ் எடுத்தேன், நான் அதை வந்து மேக் பண்ணேன் அப்படின்ற மாதிரி இல்லாமல், இதை நான் ஏன் இப்படி எடுத்திருக்கேன், இப்படி எடுக்கலைன்னா இதில் என்ன மிஸ்டேக் ஆகும் அப்படின்ற வரைக்குமே நான் உங்களுக்கு அந்த கிளாஸில் டீச் பண்ணி சொல்லிவிடுவேன். ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா இதில் நம்ம என்னென்ன கவர் பண்ண போகிறோம்னு பார்க்கலாம். இதில் 3 டிஃப்ரெண்ட் வாட்ச் பிரேஸ்லெட்ஸ் பண்ண போகிறோம். அது இல்லாமல் 9 டிஃப்ரெண்ட் ஸ்டைலில் இப்போ ட்ரெண்டிங்காக இருக்கிற பிரேஸ்லெட்ஸ் என்னென்ன அப்படின்னு சொல்லிட்டு பண்ண போகிறோம். பிரேஸ்லெட்லாம் நம்மளை பொறுத்த வரைக்கும் நம்ம என்ன நினச்சிட்ருப்போம், ஜஸ்ட் ஒரு எலாஸ்டிக் எடுத்து 22 பீட்ஸ் வந்து அதில் கொடுத்து ஒரு சார்ம்ஸ் அட்டாச் பண்ணால் பிரேஸ்லெட் கிடையாது. பிரேஸ்லெட்டில் நிறைய டிசைன்ஸ் ட்ரெண்டிங்காக, இன்னும் அதை எந்த அளவுக்கு சேஞ்ச் பண்ணி நம்ம டிசைன்ஸ் கொடுக்குறோமோ அதை பொறுத்து நம்ம கஸ்டமர் நம்மக்கிட்ட ஆர்டர் பண்ணுறதுக்கு இது வந்து ஒரு நல்ல ஒரு விஷயமா வந்து இருக்கும் அப்படின்னே சொல்லலாம். ஏன் அப்படின்னா, இப்போ நான் சொன்ன மாதிரி இதை யார் வேணாலும் பண்ணலாம். ஒரு எலாஸ்டிக்கில் பீட் கோத்து சார்ம்ஸ் கொடுத்து அதை யார் வேணாலும் பண்ணலாம். ஆனால் யூனிக்கான சில திங்ஸை வந்து நம்ம அதில் ஆட் பண்ணி இன்னும் ஸ்டைல்ஸ் கொடுத்து லுக்கை வந்து இன்னும் பர்ஃபெக்டாக கொடுக்கும் போதுட்டு இது வந்து ஹேண்ட்மேடாக தெரியாத அளவுக்கான ஒரு லுக்கை வந்து நம்மளால் அதில் க்ரியேட் பண்ண முடியும். ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா மோஸ்ட்டாக எல்லாருக்கும் இருக்கிற பிரச்சனை, நான் பிரேஸ்லெட் கூட மேக் பண்ணிடுறேன் ஆனால் எனக்கு ப்ரைஸ் ஃபிக்ஸ் பண்ண தெரியலை. ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு தேரி மாதிரி ஒரு ப்ரைஸ், ஒரு ப்ராடக்ட்டுக்கு எப்படி நம்ம கொடுக்கணும் அப்படின்றத நான் இதில் கற்றுக் கொடுத்துருவேன். ஸோ சேம் ப்ரொசீஜர் நீங்கள் என்ன பிஸ்னஸ் பண்ணாலும் அதில் நீங்கள் இதை வந்து ஆட் பண்ணிக்க முடியும். இதை வச்சு நீங்கள் அதுக்கு கால்குலேட் பண்ணிக்க முடியும். அண்ட் நான் இது எல்லாமே பண்ணிவிட்டே என்னால் பிஸ்னஸ் எப்படி நான் க்ரோத் பண்ணுறது, ஸோ உங்களுக்கு பிஸ்னஸ் டிப்ஸும் இது கூடவே நம்ம வந்து ஆட் பண்ணி கொடுக்க போகிறோம். ஸோ இந்த என்டையர் கிளாஸுமே நீங்கள் முடித்த பிறகு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு பிஸ்னஸ் பற்றின ஒரு ஐடியாவும் இதை எப்படி ப்ரொசீட் பண்ணணும் அப்படின்ற ஒரு ஐடியாவும் வந்து உங்களுக்கு கண்டிப்பாக வந்துடும். ஸோ நீங்கள் அதுக்கப்புறமா வந்து பார்த்திங்கன்னா உங்களோட பிஸ்னஸை இன்னும் நம்பிக்கையோடு உங்களால் ஸ்டார்ட் பண்ண முடியும். எவ்வளவோ பேர் இதை பண்ணணும் அப்படின்னு ஆசைப்பட்டிருப்பீங்க, ஆனால் ஒரு தயக்கம் இருக்கும் இல்லையா. ஸோ அது எல்லாத்தையுமே வந்து எடுத்துகிட்டு நம்ம இதில் பண்ணலாம், என்னால் பண்ண முடியும் அப்படின்னு சொல்கிற மாதிரி இந்த கிளாஸ் இருக்கும். நமக்கு ஒரு விஷயம் தெளிவாக தெரியுது அப்படிங்கும் போது கண்டிப்பாக அதை நம்ம கற்றுக்கிட்டு அதை செய்யும் போது இது நம்மளால் செஞ்சிட முடியும் அப்படின்ற நம்பிக்கை நம்மளே அறியாமல் நமக்கு வந்துடும் இல்லையா. ஸோ அந்த மாதிரி தான் நீங்கள் வந்து இந்த கிளாஸ் ஜாயின் பண்ணுறதுக்கு இன்ட்ரெஸ்டடாக இருக்கீங்க அப்படின்னா ஸ்க்ரீனில் நம்பர் கொடுக்குறேன், டேரெக்டாக வாட்ஸ்அப்புக்கு மெசேஜ் பண்ணி உங்களுக்கு என்ன டவுட்ஸ் இருக்கோ நீங்கள் வந்து கேட்டுக்கலாம்.
லாஸ்ட் டேட் வந்து பார்த்திங்க அப்படின்னா February 25 நம்ம வந்து க்ளோஸ் பண்ணுறோம். ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா ரெஜிஸ்ட்ரேஷன் ஓப்பனில் இருக்குது. ஸோ நீங்கள் இன்ட்ரெஸ்டடாக இருக்கீங்க அப்படின்னா மறக்காமல் நம்ம சேனலை வந்து விசிட் பண்ணி பார்த்துட்டு உங்களோட சீட்ஸை புக் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஸோ மச்.